ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த உயிருள்ள தேவனே, மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ராஜா, விசேஷமாக இந்த சீசத்துவ பயிற்சியை ஆண்டவரே, இந்த கூடுகை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக இந்த நாளில் நீர் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை ஒன்றை நோக்கி அல்ல ஆண்டவரே, ஆத்துமாக்களை நோக்கி நாங்கள் எல்லாம் திருப்பப்படும்படியாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நோக்கி நாங்கள் திருப்பப்படும்படியாக ராஜா. உம்முடைய இருதயத்தை நோக்கி நாங்கள் திருப்பப்படும்படியாக உம்முடைய செயலாக நாங்கள் மாற கத்தாவே இந்த நாளில் எங்களுக்கு ராஜா சீசர்களுக்கு பயிற்சியை கொடுத்தது போல எங்களுக்கும் இந்த நாளில் ராஜா ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் முன்குறிக்கப்பட்ட எல்லாருக்கும் கத்தர் அந்த நடத்துதலை கொடுத்து கத்தர் நீர் நடத்த போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான தெய்வம், நன்மையான காரியங்களை கத்தர் நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியே செபிக்கிறோம். தகப்பனே ராஜா, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவன் நீரப்பா, ஜீவனுள்ள தேவன் நீங்கள் தகப்பனே. மகிமையான காரியங்களை கத்த நீரே வெளிப்படுத்துங்க தகப்பனே. வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதுவரை இல்லாத நல்ல மாற்றங்களை பார்க்க கத்த நீர் உதவி செய்ய வேண்டும்படியே செபிக்கிற நன்மைகளின் நாயக நீர் அல்லவோ தகப்பனே. அல்பாகத நம்ம ஜியந்தர பராதனா ஈபதாடரி கலகாதனமை ஷபோலகதனா ஈபதாடரி அந்தர பராக்கல்ப தூணமா சந்தர. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ராஜா. எல்லாம் மாறட்டும் ராஜா. எல்லாம் மாறுபடியே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. தேவனால் தீர்மானிக்கப்பட்ட திட்டமிட்ட காரியங்கள் மாத்திர நடைபெற கத்த தாமினர் உதவி செய்வீராக ராஜா. கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களில் உடைய சித்த நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒரு புதிய மாற்றங்களையும் ஒரு புதிய செயல்பாடுகளையும் காண கத்த நீர் உதவி செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளையும் நாங்கள் உடைச்சி செபிக்கிறோம் தகப்பனே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும்படியே செபிக்கிறோம். நன்மைகளின் நாயக நன்மைகளை கத்த நீர் செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. நீர் என்ன திட்டமிட்டு இருக்கிறீரோ அதை மாத்திரம் இந்த நாளில் நிறைவேற்றி கொடுப்பீராக தகப்பனே ராஜா. கத்தாமே, இந்த சீசத்துவ பயிற்சி கூடுகையை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கத்த தொடர்ந்து நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து செபிக்கலாம். சகோதரி சைட்லேருந்து யாராவது ஒருவரும் சகோதரி சைட்லேருந்து யாராவது ஒருவரும் அவருடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே தாவை நீங்க முயற்சி கொடுப்பது போல இந்த நாளையும் ஆண்டவர் சிபாவுடைய பிள்ளைகளாக எங்களை கொண்டு வந்த ஆண்டவரே எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாத்துக்கும் சுசித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, எங்களை நீங்க பயிற்சி கொடுக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தகப்பனே அதை பெற்றுக் கொள்வதற்கு தகப்பனே எங்களை கர்த்தருக்கு தகுதிப்படுத்தபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. எங்களை நீங்க தகுதிப்படுத்தபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. நீங்க சரீரங்களை தகப்பனே ஆண்டவர் சப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியான தாமே ஆண்டவரப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா தகப்பனே தேவையில்லாத காரியங்களை எடுத்துப்படுத்த தகப்பனே இந்த ஊழியத்துக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும்படியான அந்த வாஞ்சைகளை கத்தராடுவா எங்கள் இருதயங்களை ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை கேட்கிறது தகப்பனே சப்பா எங்க செவிகளை நாங்கள் திறந்து கொடுக்கும்படியான ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பீராக ராஜா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரப்பா. எல்லா தடைகள் விலகுவதாக தகப்பனே ராஜா. இந்த ஊழியத்தை செய்யப்படாதபடிக்கு தகப்பனே சப்பா ஒட்டுவதற்கு எல்லா தடைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிமைப்படுவீராக தகப்பனே ராஜா. படைப்புடைய தாசரை மரத்தைகளோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே ராஜா. படை பசங்கத்தை நீங்க கற்றுக் கொடுத்தது போல ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே சபை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உம்முடைய சித்த நிறைவேறட்டும். உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும்படியா செபிக்கிறோம். வல்ல பெரு காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைத்து எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும்படியா செபிக்கிறோம். வல்ல பெரு காரியங்களை கர்த்தர் நீர் செய்யுங்க தகப்பனே. நீர் செய்யுங்க மகிமையான காரியங்களை தொடர்ந்து நீர் செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கப்பா. நடத்துங்க ராஜா, நடத்துங்க. அப்படி சித்தப்படி நீங்கள் நடத்துங்க. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். சில பாடல்களை பாடலாம். நம்மத்தில் இருக்கிற
எபி ஒரு பாடலை பாடுவாங்க. அதுக்கப்புறம் எமிமா சகோதரி ஒரு பாடல். நம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை, கேத்தரினா ஒரு பாடலை பாடுவார்கள். 3 பேர் ஆளுக்கு ஒரு பாடலை ஆயத்தப்படுத்தி பாடுங்க. கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே,
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரத்தின் விளம்பினில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள்
மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. நீர்மேல் மோதும் குமிழிப்புல் மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். நீர்மேல் மோதும் குமிழிப்புல் மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டி
வளைந்தோராய் உம்மில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மில் உள்ள எந்த அன்பை மீட்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அதனால என்ன ஆயிடுதுன்னா, வைராகியமாக ஊழியத்துக்கு வரவங்களுக்கு என்ன ஆகுது, வீட்டில் பிரச்சனை, சண்டை. அடுத்தது விசுவாசமாக நான் ஆண்டரை விட்டவே மாட்டேன்றவங்களுக்கு என்ன ஆயிடுது, சரீரத்தில் போராட்டம். எப்படியாவது என் ஆண்டவர்கிட்ட நான் போய் நின்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி. நான் சர்ச்சுக்கு வரலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், கடைசி நிமிஷத்தில் என்னால் வர முடியல. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா, நாம் வந்துட்டா நம்ம எழும்பிடுவோம், நம்ம எழும்பிட்டா எழுப்புதல் வந்துடும். நம்மளை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறாங்கிறத நமக்கு முன்னாடி யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், பிசாஸ். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் நம்மளை அவரிடத்துல கிட்டி சேர விடுறதில்லை. நான் அதிக நேரம் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தோணும். பைபிள் நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஏன் அண்ணாளுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டுச்சு? எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சார், எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஓகே, ஏன் அண்ணாளுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டுச்சு? அண்ணாள் செபிச்சா அங்கே ஒரு நீதியின் சன்னதி பிறக்கும். அது பிசாசுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அண்ணாள் அவன் ரொம்ப ஒடுக்கி எல்லா விதத்துலேயும் அண்ணாள் அவன் நொறுக்குனான். ஆனாலும் அண்ணாள் விடாமுயற்சியாக மனுஷங்ககிட்டலாம் இனி நான் போராடி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஆண்டுகிட்ட வரும்பொழுது அங்கே அண்ணாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்குது, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நான் இங்கே இப்படி நிற்கணும்னு நான் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனால் என்னுடைய கணவர் இங்கே நிற்கணும்னு 3.5 வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவர் முதல் முறை ஊழியத்துக்கு வரும்பொழுது ஊழியமே செய்யக்கூடாதபடிக்கு 100% நான் தான் தடை செஞ்சேன். அதை நான் அறியாமையில் செஞ்சுட்டேன். அன்றைக்கி எனக்கு தெரியாது ஊழியனா என்ன, ஆண்டவரா என்ன. இல்லை இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சால் ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம வாழ முடியும், இதுதான் நம்முடைய நோக்கமாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியாததுனால ஒரு அறியாமையில் அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். ஆனால் உண்மையாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. 3.5 வருஷம் அப்படி ஒரு கண்ணீர். அந்த 3.5 வருஷமும் நான் ஜெபம் பண்ண முதல் நாள்லேருந்து 3.5 வருஷம் வரைக்கும் அவர் ஊழியத்தை தவிர எல்லாம் செஞ்சார். என்னால் சமாதானமாக இருக்க முடியல, எந்த குறைவும் கிடையாது, ஆனாலும் என்னால் சமாதானமாக இருக்க முடியல. ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணிடக்கூடாது, அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணிடக்கூடாது. அதை நான் பண்ணிட்டேன்றதுனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நிறைய பேருக்கு கர்த்தர் இன்றைக்கு அழைப்பை வைத்திருக்கிறாரு, நிறைய பேருக்கு திட்டங்களை வைத்திருக்கிறாரு, நிறைய பேரை கொண்டு நிறைய காரியங்களை செய்யணும்னு வைத்திருக்காரு. நம்ம அதை அசட்டையாக விட்டுட்டு போகிறோம். சில பேர் கரங்களில் சில காரியங்களை கொடுக்கப்படும் பொழுது அது அசட்டையாக, இது என்னால் முடியல, இது எனக்கு வேண்டாம், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அதை நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நம்மளை கர்த்தர் என்னவா வைக்க விரும்புகிறாரோ அப்படியா நம்ம போயிடணும் ஒப்பு கொடுத்து. அதுதான் இன்னைக்கு
நமக்கு நடக்க போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்ருனுடைய எல்லா கிரியைகளும் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு அடுத்த நிலைக்கு தேவன் நம்மளை கொண்டு போகிறதுக்கு இனி அவனால் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், மனுஷங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை மேற்கொள்ள பார்த்தாங்க, போராடினாங்க, நம்மளோடு கூட அவங்க நிறைய விதங்களில் போட்டி போட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கு மறைமுகமாக இருக்கிற சத்ருவின் கிரியைகளும் இந்த சீஷத்துவ பயிற்சியில் கண்டிப்பாக இன்னைக்கு வேற இருக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆமாம், நாம் இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஆரம்பிக்கிறத நம்ம முடிவு பரியந்தம் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே கர்த்தர் விரும்புகிற சீஷர்களாகவும் சீஷைகளாகவும் நம்ம கண்டிப்பாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம இப்போ எல்லாருமே அப்படியே கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மறக்காமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது சும்மா வாயா வார்த்தையாக கிடையாது. இனி நம்ம வாழ்க்கையாக இதை நம்ம கை கொள்ளணும். அதனால தான் நம்மளை பிரித்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் தாழ நிற்கும் போது
நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய இருதயத்துல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி அல்லேலூயா, ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாருன்னு உண்மையா இன்றையிலிருந்து நம்ம சொல்ல போறோம். இது வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இன்றையிலிருந்து என் தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாருன்னு ஒரு புது வல்லமை நமக்குள்ள வரணும். புதுசா நம்ம இதுவரைக்கும் இருந்தது போல கிடையாது. ஆண்டவர் நடத்துவாரு, ஆனாலும் நான் என்ன வேலையை செய்யணும்ல. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். என்னை கர்த்தர் நடத்துவாரு, ஆனாலும் கூட அதுக்குண்டான வாசல் ஏதோ நானே திறக்கணுங்கிற மாதிரி நம்ம போய் ஆயத்தமெல்லாம் பண்ணுவோம். ஆனா இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்கப்பா, நீங்க எங்களுக்கு வழியை காட்டுங்கப்பா. அந்த வழியில நாங்க போகணும் ஆண்டவரே, அந்த வழியில நான் போகணும். இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிக்கணும்னா நான் நிக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்துல அனுமதி இல்லைன்னா நாங்க அனுப்பாதீங்க, அந்த இடத்துல என்னை கொண்டு போகாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கணும், உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். உண்மையாகவே நாம இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னா உண்மையாவே அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு அவர் ஒரு ஸ்பெஷலை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரை விட நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்பெஷலுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நமக்கு யாராச்சும் ஏதாவது கொடுத்தா நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நாமளும் என்ன செய்ய போறோம் இப்போனா, நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு அவர் செஞ்சதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நன்றி சொன்னா கூட முடியாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவர் நமக்கு செஞ்சதுக்கு ஈடாகாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. இப்படி குதர்க்கமாலாம் கேள்வி கேட்ட என்னதான் பண்றதுங்கிறீங்களா? நமக்கு அவர் செஞ்ச நன்மைக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கூட நன்றி சொன்னா அது ஈடாகாது. ஏன்? அவ்வளோ நன்மைகளை செய்திருக்காரு. தாராளமா எல்லாருமே கடகடன்னு சொல்லிடுவோம், அவர் அவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். அவர் நமக்கு இன்னும் நன்மைகளை செய்ய போறாரு, இது வரைக்கும் செஞ்சுதான் இருக்கிறாரு. அது பெரிய விஷயம், காரியமே கிடையாது. ஏன் போதாதுன்னா நாம் அதுக்கு தகுதியே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு இது வரைக்கும் செஞ்சதுக்கு நம்ம தகுதியா? நீங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் உண்மையா இந்த இடத்துல சொல்றேன், நான் தகுதியே கிடையாது, நான் அதுக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் என்னையவே பிடிச்சி இழுத்து 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 நன்மையை மாத்திரமே எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் விட்டு உதறிட்டு ஓடினா கூட என்ன அவரு விட்டதே கிடையாது. நான் என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு கதறினா கூட விடவே இல்லை. நான் கொஞ்சம் பாவத்துல விழுறேன்னு சொன்னா கூட விடவே இல்லை. இப்படிப்பட்ட எத்தனையோ நன்மைகளை அவர் ஏன் நமக்கு செஞ்சிருக்கிறாரு? நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போங்கிறத அவர் நம்புறாரு. அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினுடைய அளவு தான் கிருபையா வெளிப்படுத்தப்படுது. அவர் நம்ம மேல வச்சிருக்காரு பாருங்களேன், அந்த நம்பிக்கை எப்படின்னா கிருபையா நமக்கு வருது. அதனாலதான் நம்மளை விட்டு இன்னும் கிருபை விலகலை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க இது கிருபையின் காலம் இல்லையா? ஆமா தானே, கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் ஏன் இன்னும் வரைக்கும் மாறாம இருக்குதுன்னா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவா இருக்குது. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்கு
தகுதியே கிடையாது. அதனால தான் கிருபையை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நாம இப்போ நன்றி சொல்ல போறோம். அல்லேலூயா. இப்போ நான் நன்றியே சொல்ல போறேன்னு சொல்லலை, நாம நன்றி சொல்ல போறோம். அதனால நீங்களாம் தான் இன்னைக்கு நன்றி சொல்லி பாட போறீங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். எடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடந்தீரையா. எடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடந்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து
உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காசனத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? உண்மையா கோடி கோடி நன்றி சொன்னா கூட நம்முடைய வாழ்க்கை அவர் செய்த நன்மைக்கு ஈடாகாது. அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். உண்மையாகவே நம்ம கோடான கோடி நன்றிகளை தெரிவித்தாலும், நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு நன்றி செய்தாலும் நன்றி சொன்னாலும், அவருக்காக நம்ம நின்னா கூட அவர் நமக்கு செய்த நன்மைக்கு அது ஈடாகாது. உண்மையாகவே நம்மை அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நிகர் இந்த பூமியில யாருமே கிடையாது. அவருக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இன்றைக்கு நம்மை நடத்துவதற்கு நம் மத்தியில் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, எதையோ தேடி ஓடி என்னை இது நடத்தும் என்னை அது நடத்தும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஒரு நாளும் நடத்தாது. உண்மையா நம்மை நடத்துவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். அவரால் மாத்திரம்தான் முடியும். அவரை பார்த்து நாம் சொல்லலாம், நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர், நிகரே இல்லா தேவன் நீர், இணை
இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீரே, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீரே, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதரான சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை நீருடையவரே. நிகரே இல்லாத தேவன் ஆண்டவரே, நிகரே இல்லாத தகப்பனே ராஜா, இந்த நாள்ல ராஜா அப்பா நீங்க வாழ்நாள் முழுவதும் உண்மை உயர்த்தும்படியாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா அப்பா இந்த தீர்மானத்தை ஒரு நாள் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் தகப்பனே ராஜா. அப்பா கர்த்தாவே, நீர் யூதராஜ சிங்கமாய் இருந்த ராஜா அப்பா கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் முறியடிக்கிற வல்லமை கொண்ட எங்கள் தேவாதி தேவன், எங்களை நீர் நடத்துவதற்கு நல்லவர்.
நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் தகப்பனே ராஜா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் குறைவுள்ள ஜனங்கள் என்று எங்களே ராஜா சத்துருவானவன் தகப்பனே ராஜா முறையீடு செய்கிற வேளையில் எல்லாம் குறைகளை போக்கி எங்களை நிறைவாய் மாற்றுகிற எங்கள் ஜீவ அப்பம் நீங்க ஆண்டவரே. ஓ ராபா ஷாதா ராகா பாலா, ஓ ரெபே ஷெகே பெலே துராபா, ஓ ரெபே லெபே ஷெகே பெலே துரக்கா பாலா பாலா, ஓ ரெபே ஷெகே பெலே துரக்கா பாபா பா, ஓ ரெபே ஷெபெலே தே ரெக்கேபே, ஓ ரெகே லெதே ரெக்கே பெலே துராபா. எழும்பு சியோனை எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ ரெக்லே ரெக்கே பெலே துரக்கா பாபா பா, ஓ ஷெபே ரெக்கே பெலே துராபா, ஓ ரெபே லெதே ரெக்கே பெலே துராபா பாபா, ஓ ஷெதே ரெக்கே பெலே துரக்கா பாபா பாபா. இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் உனக்கு ஒரு புதிய வல்லமைய, புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக ஓ ரெக்லே ரெக்கே பெலே துரக்கா பாபா, ஓ ஷெக்ரே லெதே பெலே துரா, ஓ ஷெக்ரே லெதே பெலே துரா பாபா. ஏசாயா நாவை தொட்ட தேவன், ஏசாயா நாவை தொட்ட தேவன் உன்னை தொடும்படியாக மத்தியிலே வந்திருக்கிறார். உன்னை தொடும்படியாக மத்தியில வந்திருக்கிறாரு. இன்றைக்கு உண்மையா வந்திருக்கிற அவரை நாம வரவேற்று ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நம்மை நடத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார். அதிகாரங்களும் நமக்கு வரங்களும் வல்லமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தும் அவைகளை எல்லாம் உறிஞ்சு கொள்ளும்படியாக நமக்கு விரோதமா எழுப்பி ஏவப்பட்ட எல்லா விதமான அந்தகார வல்லமைகளும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளும் துரைத்தனத்தின் ஆவிகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கப்பட்டு பாதாளத்தின் திறவுகோலை உடைய தேவன் இன்றைக்கு நம்மை விடுவித்து நடத்தும்படியாக நம்ம இந்த நாள்ல அவருக்கு என்று பயன்படக்கூடிய பங்குள்ள பாத்திரமாய் மாற்றும்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஓ ஷெபெரெக்கே பெலே துரா, ஓ ரெபெஷெகே பெலே துரியா தரகாபா, ஓ ஷெபெரெக்கே பெலே துரக்கா பாபா, ஓ ஷெபெரெக்கே பெலே துராபா. நம்மை அற்பமாய் பார்த்த ஜனங்களுக்கு மத்தியில, நம்மை புறம்பே தள்ளின ஜனங்களுக்கு மத்தியில நம் தலைகளை உயர்த்துகிற தேவாதி தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறாரு. நம் மத்தியில வந்திருக்கிறாரு. அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாரு. உண்மையா இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை செய்யலாம். அப்பா, நீங்க எங்களுக்கு எல்லா வித விடுதலையும் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இன்னும் உணராம நாங்க இருக்கிறோம் அப்பா கர்த்தாவே. எங்க கையில 1,00,000 ரூபா பணம் கொடுத்தா பணம் கையில இருக்கிறதுனால கொடுத்துட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்க கிட்ட நீங்க எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க. அதை எங்களால பார்க்க கூடாதபடிக்கு எங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு எங்கள் செவிகள் மந்தமாக்கப்பட்டு ராஜா ஒவ்வொரு முறையும் எங்களை வந்து சத்துருவானவன் பிடிக்க வருகிற வேளையில நாங்க விழுந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு ராஜா எங்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அப்பா அதிகாரங்களை கொடுத்து எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் கண்களில் காணும்படியாக எங்க கண்களை திறந்து விட்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் நிற்கும்படியாக உமக்காக நாங்கள் அப்பா கர்த்தாவே வைராகியம் பாராட்டும்படியாக இன்றைக்கு எங்களை ராஜா கூட்டி சேர்த்து ராஜா பலப்படுத்தி அப்பா கர்த்தாவே ஐக்கியப்படுத்தி எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. எங்களிடத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கிறத 100க்கு 100 நாங்க கொடுக்கணும் அப்பா, 100க்கு 100 நாங்க கொடுக்கணும் தகப்பனே ராஜா. எங்களுக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் கொடுத்ததை காட்டிலும் நீர் எங்களிடத்துல அதிகமானது ஒன்றும் எதிர்பார்க்கலப்பா. அவைகளை நாங்க கொடுக்கணும்னா அதற்குண்டான கிருபைகளை ராஜா அப்பா நீங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உண்மையா உம்முடைய சமூகத்துல இருக்கும்படியாகவும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உண்மையா உம்முடைய சமூகத்துல கொடுக்கும்படியாகவும் இன்றைக்கு ராஜா எங்களுக்கு ஒரு இருதயம் வேண்டும் ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, நீங்க ராஜா ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் வேறு இருதயம் உடையவனாக ராஜா அப்பா ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொண்டு ராஜா அப்பா அது வரைக்கும் அவன் நினைச்சது போல இல்ல ராஜா, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தது போல அல்ல ராஜா. புதிய காரியத்தை நீங்க கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட புதிய காரியத்தை இன்றைக்கு நாங்க பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும்
உம்முடைய சமூகத்துல உமக்காக ராஜா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கென்று நாங்க ராஜா இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். உண்மையாக அவரை பார்த்து சொல்லலாம், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
வந்தாலும் ராஜா, எங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் தகப்பனே, பவுல் சொன்னது போல ராஜா, நாங்க ராஜா மக்காக ஓடுகிற வைராகிய வாஞ்சை இன்றைக்கு எங்களுக்குள்ள கொடுத்து இல்லை நீங்க நடத்தணும் என்று ராஜா இந்த ஆராதனையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பவுளை போல நாங்க மாறி இந்த தேசம் எங்களும் ராஜா உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அப்பா உமக்கென்று வைராகியம் பாராட்டும்படியாக ராஜா நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. அப்பா, உம்முடைய கரத்துல ராஜா நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.